மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற லெசன் தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள். இந்த லெசன் 7th ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க 3rd லெசன். சரிங்களா? இன்றைக்கான கிளாஸில் பிற்கால சோழர்களை பற்றி மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் பிற்கால பாண்டியர்களை பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிற்கால சோழர்கள். பிற்கால சோழர்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, நம்ம பண்டைய காலத்தில் சேர, சோழ, பாண்டியர்கள் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த இவங்களாம் பார்த்திங்கன்னா பண்டைய கால அரசர்கள். சரிங்களா? அது பார்த்திங்கன்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டோட முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் களப்பிரர்கள், அதுக்கடுத்தது பல்லவர்கள் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு அடுத்த வந்தவர்கள் தான் பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள். சரிங்களா? பிற்கால சோழர்கள் பார்த்திங்கன்னா பல்லவர்களுக்கு அடுத்ததாக வருவாங்க, அப்படின்னா களப்பிரர்களுக்கு அடுத்ததாக வருவாங்க. சரிங்களா? அந்த காலத்தை சார்ந்தவர்கள். பண்டைய கால சோழ அரசின் தலைநகர் என்ன அப்படின்னா உறையூர். அதாவது இன்றைய திருச்சி தான் பார்த்திங்கன்னா பண்டைய கால சோழ அரசினுடைய தலைநகராக இருந்தது. இதே பிற்கால சோழர்களுடைய தலைநகரமாக எது இருந்துச்சு அப்படின்னா தஞ்சாவூர். சரிங்களா? பிற்கால சோழர்களுடைய தலைநகரமாக எது இருந்துச்சுன்னா தஞ்சாவூர். 9ஆம் நூற்றாண்டில் விஜயாலயன் அப்படின்றவர் தான் சோழ வம்சத்தை மீட்டெழ செஞ்சுருப்பார். சரிங்களா? சோழ வம்சத்தை மீட்டெழ செஞ்சவர் யாருன்னா விஜயாலயன். அவர் தான் பார்த்திங்கன்னா பிற்கால சோழர் வம்சத்தை தோற்றுவித்தவர் அப்படின்றது சொல்லுவாங்க. அப்போ தலைநகர் என்னவாக இருந்ததுன்னா தஞ்சாவூராக இருந்தது. அடுத்தது அவருக்கு பின்னாடி வந்தவங்க முதலாம் ராஜராஜன், ராஜேந்திரன் அப்படின்னு நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதில் முதலாம் ராஜேந்திரன் மற்றும் அவருக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் பிற்கால சோழர்களினுடைய தலைநகரமாக எதை கொண்டாடினாங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். சரிங்களா? கங்கை கொண்ட சோழபுரம். பிற்கால முதலாம் ராஜேந்திரனுக்கு அப்புறமா வரவங்க ஃபுல்லாகவே தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரம். இது பொறுத்துகையில் கூட கேட்கலாம். ஒவ்வொரு அரசர் இருந்தப்போ என்னென்ன நகரங்கள் தலைநகரங்களாக இருந்ததுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முதலாம் ராஜராஜனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ விஜயாலயன் இவர் தோற்றுவிச்சிட்டார். பிற்கால சோழர்களை தோற்றுவிச்சவர் யார்? விஜயாலயன். அவர் தோற்றுவித்ததுக்கு அப்புறம் அடுத்ததாக ஆட்சிக்கு வரவர் யாருன்னா முதலாம் ராஜராஜன். இவருடைய காலம் 985 1014. 985 1014. சோழ அரசர்களே வலிமை பெற்ற அரசர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தஞ்சை பெரிய கோவில், பிரகதீஸ்வரர் கோவில், அதை கட்டியவர் யாருன்னா முதலாம் ராஜராஜன். அதை ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரகதீஸ்வரர் கோவில், தஞ்சை பெரிய கோவில், ராஜராஜேஸ்வரம் மூணுமே ஒரே கோயிலை தான் குறிக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரன் பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சி காலம் 1014 1044. முதலாம் ராஜேந்திரன் பார்த்திங்கன்னா முதலாம் ராஜராஜனுடைய மகன்தான் முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜராஜனுடைய மகன்தான் முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜராஜனுடைய மகள் யார் அப்படின்னா குந்தவை. முதலாம் ராஜராஜனுடைய மகள் குந்தவை. ஓகேங்களா? சோழ அரசு மிக சக்தி வாய்ந்ததாக மாறினதுக்கு காரணம் முதலாம் ராஜேந்திரன். அதாவது கங்கை பகுதிகளில் ஆட்சி செஞ்சவங்கள கூட போயிட்டு போருக்கு போயிருந்திருப்பார். அதனால தான் இவர் பேர் கங்கை கொண்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா கங்கையை கைப்பற்றியதால் தான் இவரை கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா வட இந்திய படையெடுப்பின் நினைவாக தான் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை அவர் கட்டியிருப்பார். இதே முதலாம் ராஜராஜன் கட்டியது பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவில். இதே முதலாம் ராஜேந்திரன் கட்டினது பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கட்டியிருந்திருப்பார். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ விஜயநகர பேரரசு கைப்பற்றியிருப்பார். ஸ்ரீ விஜயநகர பேரரசு அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா தெற்கு சுமத்ரா தீவு. தெற்கு சுமத்ரா தீவுனா இலங்கையை தாண்டிப்பா. சரிங்களா? இலங்கையை தாண்டி இருக்கிற ஒரு தீவு தான் சுமத்ரா தீவு. இதை ஸ்ரீ விஜய பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கைப்பற்றியது யாருன்னா முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரன் எதன் மூலியமானா அவர் அவருடைய கடற்படை அவருக்கு மிகவும் துணை புரிஞ்சிருக்கும். சரிங்களா? அவருடைய கடற்படை அந்த ஸ்ரீ விஜய பேரரசை கைப்பற்ற ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த முதலாம் ராஜேந்திரனுடைய மகள் பார்த்திங்கன்னா அம்மங்கா தேவி. சரிங்களா? அம்மங்கா தேவி.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஜயாலயன், அதுக்கடுத்தது முதலாம் ராஜராஜன், அவருடைய மகன்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். அதுக்கடுத்தது 3 அரசுகள் வந்துட்டு திறமையற்றவர்களாக இருந்திருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் வீர ராஜேந்திரன். இவருடைய மகன்தான் வந்து பார்த்திங்கன்னா அதிராஜேந்திரன். இவர் தான் வந்துட்டு கடைசி அரசர். பிற்கால சோழர்களுடைய கடைசி அரசர் யாருன்னா அதிராஜேந்திரன். இவர் உள்நாட்டு கழகத்தினால இறந்துருப்பார். சரிங்களா, உள்நாட்டு கழகத்தால் இறந்துருப்பார். அதுக்கடுத்தது கீழே சாளுக்கிய அரசனான ராஜேந்திர சாளுக்கியன் வந்து சோழ அரியணையை கைப்பற்றியிருப்பார். இங்கே பிற்கால சோழர்கள்லேயே கடைசி அரசர் யாருன்னா அதிராஜேந்திரன். அவருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீழே சாளுக்கிய அரசனான ராஜேந்திர சாளுக்கியன் வந்து சோழ அரியணையை வந்துட்டு கைப்பற்றி இருந்திருப்பார். ஏன் இவருக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், ஏன் வந்துட்டு இவர் நடுவில் வந்து புகுந்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாம் ராஜராஜன் காலத்திலிருந்தே வந்துட்டு கீழே சாளுக்கியர்களுக்கும் அதே மாதிரி சோழர்களுக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல உறவு இருந்திருக்கும். சரிங்களா, அப்போ முதலாம் ராஜராஜன் வந்துட்டு தன்னுடைய மகளான குந்தவையை அந்த இளவரசர் சாளுக்கிய இளவரசர் விமலாதித்யனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. சரிங்களா, அப்போது முதலாம் ராஜராஜன் அவருடைய மகள் குந்தவை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சாளுக்கிய இளவரசரான விமலாதித்யன் அப்படின்றவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இவருடைய மகன்தான் ராஜராஜ நரேந்திரன். இவருக்கு ராஜேந்திர சோழன் இவருக்கு அதாவது ராஜராஜ நரேந்திரன் அப்படின்றவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திரனுடைய மகளான அம்மங்கா தேவியை வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அப்போது அவங்க 2 பேர்த்துக்கான மகன் தான் யாருன்னா இந்த ராஜேந்திர சாளுக்கியன். அப்போ பாருங்கள் ஏன் இவங்க நடுவில் வந்திருக்காங்க, ஏன்னா இவங்க அவங்களுடைய அத்தை மகன் தான் வந்துட்டு இதில் வந்துட்டு நடுவில் வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேந்திர சாளுக்கியன் வந்துட்டு பார்த்திங்கன்னா தன் பெயரை முதலாம் குலோத்துங்கன் அப்படின்னு வந்துட்டு மாற்றிக்கிட்டு சாளுக்கிய சோழ வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பார். பிற்கால சோழர்களுடைய கடைசி அரசர்னா அதிராஜேந்திரன். இதே வந்து சாளுக்கிய சோழ வம்சத்தினுடைய முதல் அரசர் யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்கன். அவருடைய இன்னொரு பெயர் தான் வந்து பார்த்திங்கன்னா சாளுக்கிய ராஜேந்திரன். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அடுத்ததாக நிறைய பேர் வந்திருப்பாங்க. லாஸ்ட் அரசராக இருக்கிறது 3ஆம் ராஜேந்திர சோழன். இந்த 3ஆம் ராஜேந்திர சோழனை வந்துட்டு 1279 பாண்டிய அரசன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் வந்து தோற்கடித்து பாண்டிய வம்சத்தை நிறுவியிருப்பார். சரிங்களா, அப்போது 3ஆம் ராஜேந்திர சோழனை வந்துட்டு போரில் தோற்கடித்தது யார் அப்படின்னா மாரவர்மன் குலசேகர பாண்டியன். எந்த இயர்னா 1279. சரிங்களா, பாண்டிய வம்சத்தை வந்துட்டு தஞ்சாவூர் அந்த ரீஜியனில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பாண்டிய அரசை விரிவுபடுத்தி இருந்திருப்பார். இதுவரையிலும் பார்த்தது ஃபுல்லாக ஒரு ஃப்ளோ சார்ட். அதாவது எப்படின்னா எந்தெந்த அரசர்கள் எப்பப்போ வந்தாங்க, எந்த அரசருக்கு பின்னாடி எந்த அரசர் வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா, இப்போது அரசர்கள் முழுசாக பார்த்ததுக்கப்புறம் இப்போ நிர்வாக முறைக்கு வருவோம். சரிங்களா, எல்லா இடத்துலையுமே அரசர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. சரிங்களா, அரசர் தான் நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி நம்ம வந்துட்டு பழங்காலத்தில் வந்துட்டு பேராணைகள்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த அரசர்களுடைய ஆணைகள்லாம் எதில் பொறிச்சிருப்பாங்கன்னா பனை ஓலையிலையும் கல்வெட்டுலேயும் வந்துட்டு இவங்க பதிச்சிருக்காங்க. சோழ அரசர்களுடைய ஆணைகள், இப்போ நான் இது ஒரு ஆணையிடுறேன் அப்படின்றது எல்லாத்தையும் வந்து எப்படி பதிச்சிருக்காங்க அப்படின்னா பனை ஓலையிலையும் கல்வெட்டுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க பதிச்சிருக்காங்க. இதில் மூத்த மகன் வந்துட்டு யுவராஜன்னு சொல்லுவாங்க. இவங்க ஆளுநராக வந்துட்டு பதவி ஏற்பு செய்வாங்க, பதவி நியமனம் செய்வாங்க. அடுத்தது யுவராஜன் தான் வந்துட்டு அரசருக்கு அடுத்தபடியாக அடுத்த அரசராக வந்துட்டு பதவி ஏற்பாங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பிரித்த மாதிரியே தான் மண்டலம், நாடு, கூற்றம், கிராமம்ன்றது மிகச்சிறிய அழகு. சோழர் காலத்துலேயும் இப்படியே தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. மண்டலங்கள், மொத்த பகுதி மண்டலங்கள், அதுக்கடுத்தது நாடுகள், அதுக்கடுத்தது கூற்றங்கள். இந்த கூற்றம் வந்து சிறிய சிறிய கிராமங்களாக பிரிச்சிருக்காங்க. மிகச்சிறிய அழகே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராமம் தான். அடுத்தது உள்ளாட்சி அமைப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 வகையாக இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஊரார். சரிங்களா, ஊரார் அப்படின்றது நில உடைமைக்காரர்கள் வேளாண்மை செய்கிறாங்க.
ஊரார் அப்படின்றவங்க நில உடைமைக்காரர்கள், வேளாண்மை செய்கிறாங்க. சபையோர் அப்படின்னா பிராமணர்கள். சபையில் யார் இருப்பா? மோஸ்ட்லி எல்லா விதத்துலேயும் வந்துட்டு முன்னாடி நிற்கிறது பிராமணர்களாக தான் இருப்பாங்க. சரிங்களா? இவங்க பொது நிர்வாகம், நிதி நிர்வாகம், நீதி வழங்கல் இந்த மாதிரி பணியெல்லாம் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தது நகரத்தார். நகரத்தார் அப்படின்றவங்க நகரத்தில் இருக்கவங்க மோஸ்ட்லி வணிகம் பண்ணுவாங்க. அதனால் வணிக குடியிருப்புகள் நிர்வாகம். நாட்டார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நாடோடு தொடர்புடைய பூசல்கள், அதாவது என்னென்ன பிரச்சனைகள் வருது, பூசல்கள் வருது, சிக்கல்கள், இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறவங்க தான் நாட்டார். அப்போது ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் அப்படின்ற உள்ளாட்சி அமைப்பில் 4 வகையான மக்கள் இருந்திருக்காங்க. அடுத்தது இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது, உத்திரமேரூர் கல்வெட்டுக்கள். ஓகேங்களா? உத்திரமேரூர் கல்வெட்டுக்கள் வந்துட்டு உத்திரமேரூர் அப்படின்ற இடம் எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இது பிராமணர் கொடை கிராமம், இல்லைன்னா பிரம்மதேய கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராமணர் கொடை கிராமம், பிரம்மதேய கிராமம். நார்மலாகவே காஞ்சிபுரம் அப்படின்றது கோவில்களுடைய நகரம். நிறைய கோவில்களில் பதிக்கப்பட்டிருக்க கல்வெட்டுக்களில் பிற்கால சோழர்களினுடைய கிராம நிர்வாகம் பற்றி கூறியிருக்கு. சரிங்களா? அதாவது கிராம உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறையை பற்றிய கல்வெட்டு தான் உத்திரமேரூர் கல்வெட்டு. இதில் குடும்பு அப்படின்னா வார்டு, அதாவது குடும்பு அப்படின்னா என்ன மீனிங்னா வார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா மொத்தமாக வந்துட்டு 30 குடும்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதில் மோஸ்ட்லி பசங்க தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு எலெக்ஷனில் இப்போ எப்படி வந்துட்டு அந்த வார்டு மெம்பரை செலக்ட் பண்ணுவோம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இது. அதில் ஆண்கள் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 35லேருந்து 70 வயதுக்குள்ளே இருக்கணுன்ற ஒரு வயது வரம்பை வந்துட்டு கணிச்சிருக்காங்க. அப்போ உத்திரமேரூர் கல்வெட்டு கிராம நிர்வாகத்தில் இருக்க அந்த கிராம நிர்வாகம் குறித்தும் உள்ளாட்சி அமைப்புகளில் எப்படி வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத குறித்தும் கூறியிருக்கு. அதில் என்ன முறை அப்படின்னா குடவோலை முறையை தான் அப்படி சொல்கிறாங்க. குடவோலை முறை, அதாவது யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதி ஒரு குடத்துக்குள்ளே போட்டுருவாங்க, இல்லைனா ஒரு ஓலையில் எழுதி ஒரு பவுலுக்குள்ளே போட்டுருவாங்க. ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வச்சு எடுக்க சொல்லுவாங்க. எடுத்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்டு மெம்பரு அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. இதுதான் குடவோலை முறை மூலியமாக வந்துட்டு எலெக்ஷன் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணது. இது வந்துட்டு உத்திரமேரூர் கல்வெட்டில் வந்துட்டு பொறிக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வருவாய் வந்து பார்த்திங்கன்னா நிலவரி மூலியமாக தான் அதிகமான பணம் ஈட்டிகிட்டு இருந்தாங்க. அதுலேயும் காணிக்கடன், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாலி வரி, பகாவரி அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா காணிக்கடன், நிலவரியை வந்துட்டு காணிக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் மகசூலில் 1/3 பகுதி வந்துட்டு வசூலிக்கப்படும். நம்ம பாலி வரி அப்படின்னா 1/6 பங்கு, இதே காணிக்கடன் அப்படின்னா 1/3 மடங்கு வந்துட்டு வசூலிக்கப்படும். அதாவது அவங்களுடைய மகசூல்லேருந்து, தானியத்திலேருந்து 1/3, இல்லைன்னா அவங்க வச்சுருக்கிற விலங்குகள் ஆடு மாடுலேருந்து 1/3 அது மாதிரி எடுத்துக்குவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பள்ளி சந்தம்னு நம்ம நிறைய இதில் படிச்சுட்டே வந்திருக்கோம். சமண சமயத்தினுடைய கொடை நிலத்துக்கு பேர் தான் பள்ளி சந்தம். வேளாண் வகையை வந்துட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. சரிங்களா? வேளாண் செய்கிறவங்களையே 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேளாளர், இன்னொன்று வந்து உழுகுடி. வேளாளர் அப்படின்றது நில உடைமைக்காரர், அந்த நிலம் அவருக்கு தான் சொந்தம். உழுகுடி அப்படின்னா நில உடைமை அற்றவர். சரிங்களா? நில உடைமையை வந்து அவருக்கு கிடையாது, ஆனால் ஒர்க் பண்ணுறதெல்லாம் இவங்க தான் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலம் இவங்களது, வேலை செய்கிறது உழுகுடியாக இருப்பாங்க. இருக்கிற வந்துட்டு வந்த மகசூலில் பெரும்பகுதி மேல்வாரம் வந்துட்டு வேளாளர் எடுத்துக்குவாங்க, அதாவது சிறிய பகுதியை உழுகுடி வந்து எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அடுத்தது கீழ்நிலை மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடிமைகளாகவும் பணி செய்கிறதுக்காகவும் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இடைமட்ட மக்கள் வந்து வணிகர்களாகவும் போர் செய்வோராகவும் இருந்திருக்காங்க. இப்படி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்களுடைய நிர்வாகம் இருந்தது. அடுத்தது நீர்ப்பாசனம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பங்கு வகிச்சது. இப்போ நம்ம போன பண்டைய கால சோழ அரசல்லே கரிகால வளவன் வந்துட்டு கல்லணையை கட்டியிருப்பார். அதுக்கப்புறம் வழி வந்தவங்களும் நீர்ப்பாசனத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்கரை தடுப்பணை. ஓகேங்களா? அதில் ஒன்று தான் ஏரிக்கரை தடுப்பணை. இது கட்டியவர் 1ஆம் ராஜேந்திரன். எங்கே கட்டியிருக்காருன்னா கங்கை கொண்ட சோழபுரம். அப்போது ஏரிக்கரை தடுப்பணை எங்கே இருக்குது அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊர் வாய்க்கால்கள், நாடு வாய்க்கால்கள் அப்படின்னு 2 இருக்குது. ஊர் வாய்க்கால்கள் அப்படின்றது பொதுமக்களுக்கு சொந்தமானது. இதே நாடு வாய்க்கால்கள்னால் நாடு நிர்வாக பகுதி படிச்சிருப்போம் இல்லையா? இப்போது மண்டலம், நாடு, கூற்றம், கிராமம்ன்ட்டு அதில் நாடு பகுதிகளுக்கு, நிர்வாக பகுதிகளுக்கு சொந்தமானது நாடு வாய்க்கால். ஊர் வாய்க்கால் அப்படின்றது பொதுமக்களுக்கு சொந்தமானது.
சரிங்களா. அடுத்தது சோழர்களினுடைய கல்வி பணி. சோழர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதில் முக்கியமானது முதலாம் ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா எண்ணாயிரம் அப்படின்ற பிளேஸில் ஒரு வேத கல்லூரியை நிறுவினார். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். சரிங்களா. முதலாம் ராஜேந்திரன் எந்த இடத்துல வேத கல்லூரியை நிறுவினார்னு கேட்டிருக்காங்க. இல்லைனா எண்ணாயிரம் வேத கல்லூரியை நிறுவிய அரசர் யார் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா. முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரத்தில் வந்துட்டு வேத கல்லூரியை நிறுவியிருப்பார். அது இப்போ என்னன்னு சொல்கிறாங்கன்னா அந்த எண்ணாயிரம் வந்துட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. தற்போதைய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இதில் 14 ஆசிரியர் 340 மாணவர்கள் வந்துட்டு இருந்திருக்காங்க. அடுத்தது இந்த ஒரு கல்லூரி தான் கட்டியிருக்காங்கன்னா அது மட்டும் கிடையாது. புதுச்சேரிக்கு அருகே உள்ள திருபுவனை அப்படின்ற பிளேஸில் 1048 ஒரு கல்லூரியையும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருமுக்கூடல் அப்படின்ற பிளேஸில் 1067 ஒரு கல்லூரியும் வந்துட்டு கட்டி முடிச்சிருக்காங்க. சரிங்களா. அப்போ மொத்தமாக 3 கல்லூரிகள் என்னங்கன்னா எண்ணாயிரம் வேத கல்லூரி, அதுக்கடுத்தது திருபுவனை வந்துட்டு புதுச்சேரிக்கு அருகே ஒரு கல்லூரி, இன்னும் திருமுக்கூடல் அப்படின்ற பகுதியில் ஒரு கல்லூரி. அடுத்தது முக்கியமான இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னா பெரிய புராணம், கம்பராமாயணம். பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிலார், கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வணிகம் வந்துட்டு 2 வகையான வணிகங்கள் இருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 5 வண்ணத்தார் குழு, இன்னொன்று வந்து மணி கிராமத்தார். 5 வண்ணத்தார் குழு, இன்னொன்று வந்து மணி கிராமத்தார். 5 வண்ணத்தார் குழுனா 5 வண்ணத்தார் யார் யார் பாருங்கள். மேற்கு ஆசியர்கள், அராபியர்கள், யூதர்கள், கிறித்துவர்கள், இஸ்லாமியர்கள். இவங்க 5 பேர் கொண்ட குழு. இது வந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்து வணிகம் செய்பவர்களை குறிக்கக்கூடியது. இந்த இடத்துக்குலாம் வந்துட்டு வணிகம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதாவது கடல் கடந்து வணிகம் செய்கிறதுக்கு பேர் தான் 5 வண்ணத்தார் குழு. சரிங்களா. இதே வந்துட்டு மணி கிராமத்தார்னா உள்நாட்டு வணிகம், நம்ம நாட்டுக்குள்ளேயே வணிகம் செஞ்சிட்ருக்கிறது மணி கிராமத்தார் வணிகம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன், அதை பாருங்கள். இன்றைக்கி ஈவினிங் கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷனில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.